நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 50 இடங்களில் கூட வெற்றி பெறாது என பிரதமர் மோடி இன்று விமர்சித்தார். இதனிடையே ஸ்டாலின் உட்பட முக்கிய தலைவர்களை சிறையில் அடைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தேசிய அளவில் நிகழ்ந்த முக்கிய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ஒடிசா மாநிலம் கந்தமாலில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய பிரதமர் மோடி காங்கிரஸ் 50 இடங்களில் கூட வெல்லாது என விமர்சித்தார். பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும். காங்கிரஸ் 50 இடங்கள்ல கூட வெல்லாது. மக்களவையில எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட காங்கிரஸ் பெறாது. முன்னதாக பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி பூர்ணமாசி ஜானியின் காலில் விழுந்து பிரதமர் மோடி ஆசி பெற்றார். வாக்குப்பதிவு தரவுகள் வெளியிடும் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் பக்கம் நிற்பதாகவும், ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யார் பக்கம் என்பதை அவர்களே முடிவு செய்யட்டும் எனவும் கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மனைவி சுனிதா மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மானுடன் அனுமன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பிற்பகலில் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்களை சிறையில் அடைக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த முறை மோடி வெற்றி பெற்றுவிட்டால் ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் கூட சிறையில் அடைக்கப்படுவர். வெற்றி பெறாத மாநிலங்களில் முதல்வர்களை சிறையில் அடைப்பதே பாஜகவின் எண்ணம். தொடர்ந்து டெல்லியில் சாலை பேரணி சென்ற கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆந்திர சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது நண்பரும் நந்தியாலா சட்டமன்ற தொகுதி YSR காங்கிரஸ் வேட்பாளருமான ஷில்பா ரவீந்திர கிஷோரை சந்திக்க நடிகர் அல்லு அர்ஜுன் வந்த நிலையில் அவரை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. 10 மாநிலங்களில் 96 தொகுதிகளுக்கும் 175 தொகுதிகள் கொண்ட ஆந்திர சட்டமன்றத்திற்கும் வருகிற 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. ரமேஷ்குமார், 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் எந்தெந்த மாநிலங்களில் நடைபெற உள்ளது? வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? விவரங்கள் சொல்லுங்க. நாளை மறுநாள் நடைபெற உள்ள 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையோடு நிறைவு பெற்றுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் முழுமையாக ஒரே கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளுக்கும் 4ஆம் கட்டத்தோடு முழுமையாக வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கின்றது. மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கும் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஏற்கனவே நாட்டில் உள்ள 283 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலும் நிறைவு பெற்றால் நாட்டில் உள்ள 379 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்திருக்கும். பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் நிறைவு கட்டத்தை நோக்கி மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.